நெல்லையில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் வனவிலங்கு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் வடராஜசங்கர் வழங்கிடும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் இந்த மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் இரா சுகுமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. விவசாயிகள் மற்றும் வனத்துறை சார்பில் பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் காட்டு பன்றிகளை சுடும் நடவடிக்கைகள் மிகவும் மந்த கதியில் நடப்பதாகவும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் அரசு ஆணையின் செயலாக்கம் எதுவும் இல்லை என விவசாயிகள் சார்பில் மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. அது குறித்து விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த பெருவுடையாரிடமே கேட்போம். நெல்லை மாவட்டத்தில் குறிப்பாக மலை சார்ந்த பகுதி முழுவதும் இன்றைக்கு விவசாயம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அறுவடை காலம் தொடங்குகிறது. ஆனால் காட்டு விலங்காக இருக்கின்ற காட்டு பண்டிகையினுடைய தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கு நெல் பயிராக இருக்கட்டும், வாழையாக இருக்கட்டும், இரவோடு இரவாக நாங்கள் காவுக்கு சென்றால் கூட எங்களையும் தாக்கி அது அழித்து கொண்டு இருக்கின்றது. அப்போது தமிழக அரசு கடந்த காலத்தில் வனத்துறை மூலியமாக சுடலாம் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் என்ற ஒரு சட்டத்தை போட்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பகுதி அம்பாசமுத்திரம் களக்காடு பகுதி முழுவதுமே இன்றைக்கு சேதம் ஏற்படுத்துகின்ற இந்த நிலையில் அவர்கள் எந்த துப்பாக்கியும் பிரயோகம் பண்ணவில்லை. பேரளவுக்கு ஏதோ சுட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரை அது நடைபெற்றதாக தெரிகிறது. எங்களுடைய நிலத்துகள் வருகின்ற அந்த காட்டு பண்டிகளை நாங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டால் கூட எங்கள் மேலே சட்டம் கடுமையாக பாயுது. நாங்கள் வச்சிருக்கிற சின்ன அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அது தின்னு செத்தா கூட எங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் அபதாரம் விதிக்கின்ற ஒரு போக்கு வனத்துறை மூலியமாக இருக்கின்றது. அதனால் எங்கள் நிலத்துக்குள்ளே வரதை நாங்கள் ஏதாவது பண்ணிக்கலாம்ல, அந்த சட்டத்தை தமிழக அரசு எங்களுக்கு தரணும். நாங்கள் போய் வேட்டையாடினா தவறு, எங்கள் நிலத்துக்குள்ளே வரதை அழிக்குது. அதுக்கு நஷ்டீடுன்னு நாங்கள் கேட்டால் கூட யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி இருக்குது. அதனால் அது வாய்ப்பு இல்லாது. அதுக்கு அப்பால் கரடி வருகிறது, குரங்கு வருகிறது, கரடி வந்து ஆளை கடிக்குது, யானை வந்து தாக்குது, வாழையை அழிக்குது. அப்போ எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதனால் இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அனைத்து பகுதி விவசாயிகள் என்ன சொல்லியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்று மாவட்ட ஆட்சியர்கள் சொல்லியிருக்கோம். அவங்க உடனடியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்களிப்பு என்பது ஜனநாயக கடமை. ஆனால் நாங்கள் விவசாயிகள் இன்றைக்கி எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற வைத்தறிச்சலை தான் நாங்கள் சொல்கிறோம். இதை